ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். இந்திய மொழிகளிலே பல மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்த வில்லியம் கேரி அவர்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. அவர் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கு என்று நிறைய ஊழியத்தை அங்கே பண்ணியிருக்காரு. அவர் முழு நேர ஊழியக்காரராக ஒப்பு கொடுத்து குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டாருங்க. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு வசனத்தை படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வசனத்துக்குள்ள போலாம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:29. சின்ன வசனம், ஒரு 3 முறை நம்ம சேர்ந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு முறை சொல்லாங்களா? ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:29. ஆமாங்க, நம் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரிகளுக்கும் எல்லாருக்குமே அபிஷேகத்தையும் ஆவியையும் அளவில்லாமல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால பெண்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிங்க. உங்க மேலையும் கர்த்தர் அளவில்லாத ஆவியையும் வரங்களையும் கிருபைகளையும் ஊற்றியிருக்கிறார். ஓகே, வில்லியம் கேரி அவர்கள் குருவானவராக பட்டம் பெற்று ஊழியம் செய்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அவர் குருவானவராக இருக்கும் பொழுது நிறைய ஊழியம் செஞ்சார். அதாவது ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அவருடைய பொருளாதார நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலைமையா இருந்துச்சு. ஒரு குருவானவராக இருந்த பொழுது அவருக்கு ரொம்ப சொற்ப சம்பளம் தான் கிடைச்சிச்சுங்க. அதனால அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து பழையபடி செருப்பு தைக்கும் தொழிலையும் அவர் செய்தாருங்க. ஊழியத்தையும் செய்தாரு, செருப்பு தைக்கும் தொழிலையும் செய்தார். பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஊழியத்தை விடாம தொடர்ந்து செய்தவர் தான் வில்லியம் கேரி அவர்கள். இன்னைக்கு நமக்கு எல்லா வசதிகள் இருந்தும் நம்ம ஊழியத்தை செய்யறதில்லை. ஆனால் அன்று வில்லியம் கேரி அவர்கள் அவ்வளோ கஷ்ட நிலைமை, பொருளாதார நிலைமை கஷ்டமா இருந்தாலும் ஊழியத்தை விடவே இல்லை. தினமும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அந்த செருப்பு தைக்கும் வேலையை செய்து அந்த காலகட்டத்தை அவர் ஓட்டினாருங்களாம். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பையும் அழைப்பையும் கொடுப்பாரு. அதை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம ஊழியத்தை செய்யுங்க. நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.